வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி எலக்ட்ரிக்கல் டாக்டர் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சென்சார், ஆட்டோமேட்டிக் லைட் சென்சார். இது வந்து அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா. ஸோ இனி சில வீடியோக்கள் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுடைய ஆதரவை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த கேட்ஜெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 6 மணிக்கு மேலே வந்து சுவிட்ச் போட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து டார்க்கை வந்து சென்ஸ் பண்ணி இதுவே வந்து ஆன் பண்ணிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்சார் இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் கோடு கொடுத்துருக்குறாங்க, அதாவது 15% ஆஃபர் கோடு. ஸோ இந்த கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15% ஆஃபரில் கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதை வந்து நான் பை லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அமேசானோட லிங்க்கு, வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேட் லாக் ஒன்று இருக்குது. இதோட வயரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத, ஸோ இந்த கேட் லாக்கை பயன்படுத்தி நம்ம எப்படி வயரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவ் டெமோ பண்ணிடலாம். ஸோ இதோட வயரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 வயர் தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வயரை எப்படி நம்ம லிங்க் பண்ணி இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்சாரில் இருக்கிற அந்த 3 வயர் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரௌன் வந்து லைன் வயரு, ப்ளூ வந்து நியூட்ரல் வயரு, ஒரே ஒரு ரெட் ஒயர் இருக்கும், அது வந்து பல்புடைய லோடு வயரு. ஸோ நம்ம வந்து ரெட் கலர் வயர் எடுத்து பல்புடைய ஒரு முனையை வந்து நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுத்துறாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ப்ரௌன் ஒயரை வந்து ஃபேஸில் கொடுத்துட்றோம். அடுத்து வந்து ப்ளூ ஒயரை வந்து நியூட்ரலில் கொடுத்துட்றோம். ஸோ பல்புடைய இன்னொரு முனை இருக்குது இல்லைங்களா, அந்த ஒயரையும் வந்து நம்ம நியூட்ரலோட காமன் பண்ணி லிங்க் பண்ணிடுறோம். ஓகே, நம்ம வந்து எல்லா வயரையும் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ப்ளக் பாயிண்டில் கொடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரைட் சைடில் வர்றது எப்போவுமே வந்து ஃபேஸு, லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் தான் வரும். ஸோ லெஃப்ட்டுக்கு கரெக்டாக நியூட்ரல் வயரை கொடுத்துட்றோம். ரைட் சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வயரை கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து லைட் எரியாது, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி டியூப் லைட் எரிஞ்சிட்ருக்கிறனால, ஸோ இதோட வெளிச்சம் படுறதுனால அந்த வந்து சென்சார் வந்து லைட்டை ஆன் பண்ண மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லைட்டை ஆஃப் பண்ணி பார்ப்போம். எதனால் இந்த லைட்டு பிளிங்காகி எரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம சென்சாரையும் நம்ம ஜாயின் பண்ண லைட்டையும் வந்து பக்கமாக வச்சுருந்தனால அதோட லைட்டு வெளிச்சம் பறனாலேயே இந்த லைட்டு வந்து ஆனாகி ஆஃப் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம தள்ளி வச்சுருக்கோம். கீழே வந்து லைட்டு கீழே வச்சுருக்கோம், சென்சார் வந்து டேபிளுக்கு மேலே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து டியூப் லைட்டை ஆஃப் பண்ணி பார்க்குறேன், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக ஒர்க் ஆகுது. சென்சாரோடைய கேட் லாக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய பல்பில் வந்து பல்புக்கு மேலே தான் வந்து சென்சார் இருக்கணும், பல்புக்கு கீழே இருந்தது அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. நம்ம டியூப் லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்டாக கட் ஆஃப் ஆகுது. இது மேலே வந்து லைட்டு வெளிச்சம் படும்போது நம்ம எந்த லைட்டுக்கு நம்ம லைன் கொடுத்துருக்கோமோ அந்த லைட் வந்து ஆன் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சென்சாரை ஒரு பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுது. ஸோ இப்போ வந்து பேப்பரை எடுத்துடுறோம் பாருங்கள், தானாக கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இதோட வேலை, இதோட மெக்கானிசமே அவ்வளோதான். இந்த சென்சார் வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்டில் யூஸ் பண்ணலாம். அதோட பார்த்திங்கன்னா இந்த கேட் லைட்டு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த கேட் லைட்லையும் யூஸ் பண்ணலாம். உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறினதில்லை. இந்த மேஜ உழைப்பால் தான் மாறிச்சு, இந்த சாக் பீஸ் உழைப்பால் தான் மாறிச்சு.